அடியா தாயி ஒண்ணு முடியலையா? சமாளிக்க முடியாது வந்து நிக்கிறியா ஐயா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கிறனோ அதே மாதிரி இன்னைக்கு பட்டி இன்னைக்கு நந்தவனம் மாற்ற இந்த பட்டியப்பா இன்னைக்கு நந்தவனம் அத்தனை இன்னைக்கு புதற போய் நிக்குது உண்டல்லையா? இன்னைக்கு அளத்த வச்சு வேடிக்கை பார்த்து எதிரி கை கொண்டு நின்று இருக்கிறானாயா? ஒரு பட்டி தொடங்கி இன்னைக்கு 3 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு. இந்த 1 வருஷ காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாது நிக்கிற உண்டல்லையா? அடியா நான் இருக்கிற தகுதி மண்ணில் தாயும் தாப்புமா நீ எத்தனையோ பக்கம் போய் கையெழுதி பார்த்துக்க. எத்தனையோ பக்கம் போன விடையும் கிடைக்க மாட்டேங்குது. இதுல இருந்து மேவுறது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது உண்டல்லையா? நான் தடம் போட்டு உன்னை தங்கத்தை ரோட்டி காமிக்கிற தகுதி மண்ணில் புரிஞ்சுதா? அதே மாதிரி எதிரிக்கு கண்ணுக்கு முன்னாடி பாரத்தை கப்பிக்கிறாயா? போதுமா? அமாவாசை முடிஞ்சு ஆடி பூ பொறிச்சு சோறு செலவு பார்த்து அது படதாருவா வா இத ஒன்ன பத்திரா வச்சுக்கோ. தலைதேச தொழில் முறையெல்லாம் நீ முன்னுக்கு கொண்டு தருவ புரியுதா? மாலை ஜிருசா போச்சு. ஆனா நீ மன வாழ்க்கையில் சில குழப்பத்தில் நிக்கிறியா? அதெல்லாம் எதை பத்தி நினைச்சிட்டு இருக்க கூடாதாயா? புரிஞ்சுதா பண்ணா? தாய் இந்த பாலத்துக்கு குஞ்சத்துல வரோம் என்ன அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நானுக்கு தகுதிமானது சிலது உனக்கு எனக்கு தான் தெரியும். வெளியே சொல்ல மாட்டேன். புரிஞ்சுட்டியா? நான் இருக்கிற தாயின் தவப்புமா குடும்ப நடத்துற வழிப்பாரு புரிஞ்சுதா? அதெல்லாம் எந்த விதத்திலையும் வில்லகம் வந்து சேராது. இந்த பால் கருப்பு நான் இருக்கிறனாயா வட்டி பெருக்குது பால் பொங்குதுவா புரியுதா? அதே மாதிரி தொழில் முறைக்கு இருக்கிற பக்கமே இருக்கலாமா இல்ல இன்னொரு பக்கம் போலாம் சம்பளம் எச்சுவடு அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிற. அப்படி வேணாமப்பா அகலக்கால் இருக்காத இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னா என்னன்னு தெரியுதா? ஒரு இடத்தை எதிர்பார்த்துட்டு நிக்கிறானாயா அந்த இடத்துக்கு போலாமா வேண்டாமான்னு அங்க போனீங்கன்னா வில்லகம் வந்து வேற பக்கம் முயற்சி புரியுதா? வேற பக்கம். ஆனா இங்கேயும் நீ வச்சிருக்க வேண்டாம். உனக்கு வேற இன்னும் நல்ல அமைப்பை காமிக்கிற அங்க ஓடி போய் இப்ப போனீங்கன்னா நீ மனசுக்குள்ள நினைச்சுக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா வில்லங்கம் வந்து சிக்கல் வந்து இருக்கிற தொழிலும் போதும் உடச்சா பேசி புரியுதா? அதனால வேற முயற்சி பண்ணி இதே சம்பளம் எச்சு பண்ணி உனக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க. இப்படி நம்பாம வந்து நின்னையே இப்ப நம்புறையான்னு கேட்கற உன்னை நீ நம்புற என்னாலுமே இவெல்லாம் பைத்திய நாடு கூட்டிட்டு போற என்ன இதெல்லாம் நெசமா பொய்யா? என்னமோ கூப்பிடுற குடும்பத்து சிக்கல் வந்துரு போய்தான் பாக்கலாமேன்ட்டு வந்தா பொண்ணா இப்ப நம்புறையான்னு கேட்க. தாயே 20 தலைக்கட்ட பூமிக்குள்ள சிற கிடந்து இருந்துச்சுன்னாயா புரிஞ்சுட்டியா? என்ற தங்க எனக்காகவே வாழ்க்கை ஒப்படைச்சு பாடுபட்டு வந்துட்டு இருக்குது புரிஞ்சுட்டியா? 20 தலைக்கட்டுல இத்தனை கோடி சடத்துல என்ற தங்கத்தை பிடிச்சி எடுத்துருக்கு அப்படின்ட்டா தாயே நீட்டினதை அப்படி கத்திரிக்கணும் செத்த பாம்பு எடுத்து சீரி ஆடணுமாயா இந்த கோட்டைக்குள்ளார புரிஞ்சுட்டியா? நம்பி வந்துட்டா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நல்ல பிரச்சனைக்கு கூட வந்து நிற்பேன். கெட்ட பிரச்சனைக்கு கூடவே வரமாட்டாயா? அடுத்தவங்களை கெடுக்கிறதோ அடுத்து கெடுக்கிறதுக்கோ இந்த பாலத்து கருப்பு என்னைக்குமே துணை வரமாட்டேன் புரிஞ்சுதா? அப்படி நம்பி வரவைக்கு தோல்வி தாழிவாங்க புரிஞ்சுதா? அதெல்லாம் பயப்படாத. இந்த வட்டி பெருகுது பால் போகுது. இந்த பிடிச்சுக்கோ பத்திரமா வச்சுக்கோ. நான் இருக்கிறேன் போதுமா? கை பிடிச்சிட்டுங்களா விடமாட்டேன். சக்தி வாத போதாய் ஒரு வட்டி பெருகுது போ. தாய் கவலைப்படாத. வட்டி எல்லாம் இருளு மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் குறைஞ்சி காசு பணம் கைக்கு சேராம தசமாரி நினைச்சாயா புரியுதாயி? தட்டை உரைச்சிட்டேன் களத்துல நின்று ஆடிட்டு இருக்கிறனாயா ஒன்னும் பயப்பட வேண்டாம். உங்க கையில ஒப்படைச்சாச்சு. இனி 10 பணம் வருமானத்தையும் கொடுத்து கடனுடையதையும் தீர்த்து உங்க வட்டி பெருகிட்டாருனாயா. இது சக்தி வாக்கு. என்ற திருநாளைக்கு எனக்கு தீர்த்தம் எடுத்து வந்து வாங்கி பத்திரம் வா. நீங்க வா அடியா நான் இருக்கிற தகுதி மண்ணில் நீ தொழிலையும் பெருக்கி போடலாம் செல்வாக்கையும் பெருக்கி போடலாம். இருக்கவே இன்னொரு தொழிலுக்கும் கூட வந்து நிக்கிறனாயா அந்த பூமிக்கு சிக்கல்லாம் நான் பாத்துக்கிறேன். கட்டுவத்துல முகபத்திலே வச்சு உனக்கு தங்க வளர்த்தலாம் தானாயா. இது சத்தியமா தப்பிச்சுக்கோ பத்திரம் வச்சுக்கோ போதுமா? வாதாயி அடியா என்னடா நீ தசை மாறி பாக்குற எந்த திசைக்கு போனாலும் காரியம் நடக்க மாட்டேங்குதே தாயி அடியா நடக்கிற ஓரத்தில் நின்று போயிருது. எதிர்பார்த்த காரியமும் நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு 4வது இன்னைக்கு என்ற தங்கம் தடுமாறி வந்து நிக்கிறிய திசை காமிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு பாக்குறேன். பாலத்துக்கு நான் இருக்கிற தகுதி புரிஞ்சுதா தாயி? அது போகும்
இன்னைக்கு வருமான ரீதியாவும் சிக்கல், இல்லத்துக்குள்ளாரையும் நிம்மதி இல்ல. மொத்தத்துல பட்டி அலங்காரமா நின்ன பட்டி இன்னைக்கு அனுகூலமா நிக்கிறாயா? புரிஞ்சுதான் மறுபடியும் பேசிட்டு வர்றேன். நான் இருக்கிறேன், கட்டை உடைச்சு போடலாம், கட்டை தெரிஞ்சு பட்டியல கொண்டு நிக்கி தங்கவள தாழ்ந்தாலும் தகிரிமா இல்ல தேச காமிச்சிருந்தாயா முடிச்சு கொடுத்துறேன். 11வது நாள் இந்த கருப்பு நான் அடையாளம் போடுறேன். போதுமா? நீ கவலைப்படாத, இந்த பாதுகாப்பு போடுற போக்குவரத்தை வச்சுக்கோ. நான் இருக்கிறேன், போறோம். வெளி சிரிச்சு நிக்கிறீங்க, அடியா ஒட்டி மகன் கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது. இந்த அநியாயத்துக்கு விட கொடுக்க முடியாம இன்னைக்கு முன்ன போட்டு சேதாரப்படுத்தி பாக்குது, எடை போட்டு பாக்குதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா? இன்னைக்கு தங்கத்தை பட்டி இன்னைக்கு அச்சாமி முடிஞ்சு இன்னைக்கு சக்கரம் தனியா தேர் தனியா கிடக்குது. இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? ஒண்ணு. ரெண்டாவது, உடம்பு ரீதியாவும் சரி, உள்ள ரீதியாவும் சரி, இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையா இல்லையா? வீட்டு பொருள் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? சில குழப்பம் ஆதாய விஷயத்திலே நின்றுட்டு இருக்கிறியா? மொத்தத்துல பட்டி இன்னைக்கு உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இது மீட்டுன்ற பட்டியை பூந்தேர் ரொட்டி காமிக்கிறது சத்தியமா. புரிஞ்சுதா? வாழை கப்பிக்கிற தப்பிச்சு போடலாம், கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி கொடுத்தனாயா, மீட்டு கொடுக்க வேண்டியது எம்பொரு. போதுமா? நீ அமைதியா நின்று என்ற ஆட்டத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த கருப்பை ஒட்டிமாக பேர் ஒரு தேர் போய் போய் கும்பிட்டு இருந்தியா? போறதே இல்லையா? போகணும்ல, பத்திரமா வச்சுக்கோ. ஐயா தாயி இல்லத்துல சோதனை நடக்குதாயா இல்லையா? காரியம் இன்னைக்கு சேதாரமாய் போய் வந்து நிக்கிறியா? இன்னைக்கு சேதாரமாய் போச்சு. சேதாரமா போறது இன்னைக்கு ஏர்போர்ட் பார்த்துட்டு நிக்குது, சவாலும் போடுது. அதுக்கு கோடை சேர்ந்துட்டு இன்னைக்கு என்ன பண்றது ஏது தெரியும், நீயும் தவிச்சிட்டு நிக்கிற இல்லையா? தங்கமும் தடுமாறிட்டு கிடக்குது. ஒண்ணும் பயப்பட வேண்டாம், இந்த கருப்பை நான் இருக்கிறேன், நான் எடை போட்டு பார்த்தலாம். எடை போட்டா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீ நினைச்சபடியே கொண்டு வந்து கையில ஒப்படைக்கிறேன் ஐயா. அது போக உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிற சில விஷயம் இல்லையா? தாயி தாயி தங்கத்தே ரோட்ல பட்டி இன்னைக்கு தடுமாறி போச்சாயா? தடுமாற்றத்தை நீக்கி ஒரு வட்டியை பால் போல பெருக்கி பாலா ஜென்மத்தை கொடுத்து தத்துவத்துல மொக்கபத்துல வச்சு காப்பாத்தியா? இது சக்தி வாக்கு. என்னதாயி பாம்பு சீறிட்டு நிக்குத தேவனை குந்தியா மறுபடியும் போகாம நிக்கிய போய் ஆயால போய் கும்பிட்டு வரணும். புரியுதா? ஒன்னும் பயப்பட மாட்டேன். போய் முதல் வேலையை அது ஒரு கல்புரம் பத்து வச்சு ஆயாளுக்கு ஒரு விளக்கு போட்டு கும்பிட்டு வந்துரு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? வா 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 பத்திரம் வச்சுக்கா. போகிறது குறைச்சுக்கோ. தாயி ஐயா கருப்பன் இல்ல அப்படின்னா என்னென்னமோ நடந்திருக்கு. தாயி தாய் இந்த பாலத்துக்கு கருப்ப தாய் தவப்பணுமா? நான் இருக்கிற தகிரிமான இல்ல. புரியுதா தாயி? தாய் பத்திரத்தை எடுத்துடலாம் பாரு. அப்புறம் வைக்கிற மறுபடியும் அங்க போய் எடுக்கிறியா? அதை எடுக்க கூடாது. புரியுதா? சொல்றது புரியுதா? புரியுதா? வாழை போடுறேன், வாழையில வருமானத்தை காமிக்கணும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வாழையும் காமிச்சுட்டு வருமானத்தையும் காமிச்சிட்டு வர்றேன். பத்திரமா சேமிச்சு போய் வச்ச பத்திரத்தை எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? எடுத்துக்கொண்டு கையில கொடுத்து வாங்கிப்போம். ஒண்ணு. ரெண்டாவது, பயிர் பச்சையெல்லாம் கொஞ்சம் கண்ணு கருத்துமா கவனிக்கணும். புரிஞ்சுதா? கவனி கூட வந்து நிக்கிற அதுல எந்த சேதாரம் வராதாயா? நான் இருக்கணும் இல்ல உன்ற மங்களிக்காரன் கொஞ்சம் பறிச்சு கிடக்குறான்னு பாக்குறியா? அவங்களும் ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? நான் இருக்கேன்னாயா அவனை புள்ளிமா துள்ளி விளையாடுற மாதிரி விளையாட வச்சிடலாம். பார்த்துக்க இந்த கருப்பு நாருன்னு. போதுமா? அப்படி போக்குவரத்துல வச்சுக்கோ. குழப்ப பாரு. கல்யாண காரியத்துக்கு திசை காமிக்கிட்டா முதல் பத்திரத்தை எடு, அதுக்கப்புறம் திசை காமிக்கல அதுல கூட செலவு பண்ணி போடுவேன். புரிஞ்சுதா? முதல் பத்திரம், அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் பயிர் வெள்ளாமை மேல அள்ளி படியாக போடலாம். சொந்த தோட்டத்தை நிறுத்தியாக பார்க்கணும் பாரு. இந்த நடத்துல அப்படின்ட்டு என்னை விடாத கைப்பற்றி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்ட்டா தாய் இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்றேன் கூட வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரிச்சு நிக்குது. புரியுதா? என்னடா இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாங்க அப்படி இப்படி சொல்ற அப்படின்னு பாக்குற இல்லையா? தாயி அவிகளுக்கும் சொல்றேன் உனக்கும் சொல்றேன். நீ இதே மாதிரி கைப்பற்றி வந்துட்டு அப்படின்ட்டா இப்ப எப்படி ஓட்டிட்டு இருக்கிறியோ உனக்கு சொந்த தோட்டத்தை காமிச்சிருப்போம். கருப்பம் கொட்டில இன்னைக்கு காரியத்தை விட்டு போட்டு வந்து நிக்கிறியே இல்லையா? எதாயி இன்னைக்கு ஏமாந்த பொழைச்சிருச்சு. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாருன்னு சொல்லி நம்பி ஏமாந்துட்டியே. இது என்ன பண்ணலாம்? பொருள் சேர்த்து இல்லாமா வேறு வாங்கி கொடுத்துட்டுமா?
வேண்டாமா? யோசனை பண்றால பொண்ணா? அது போக இது அது போக இன்னைக்கு உனக்கும் கொஞ்சம் உடம்பு ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா 4 நிமிஷம் தொந்தரவு பண்ணி பாக்குதா ஐயா? இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாமா ஐயா. இத்தனை குழப்பத்துக்கு கூட வந்து நிக்கிற இது சத்தியமா புரிஞ்சுதா? அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். என் பொறுப்புல விட மீட்டு தந்தார். இதை பத்திரமா வச்சுக்கோ. என்னடா ஐயா அட பொட்டி மகனே, உனக்கு அப்படித்தான் எத்தனையோ மாற்றம் கொடுத்திருக்கிற. தலைக்கு மேல சுமையோட வந்து நின்ன அந்த சுமையை கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுட்டு வர பூராவே முடிக்கணும்னு கேட்டுட்டு நிக்கிற. ஒரு தரம் போடலாம் பெரு தரம் போடலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க கொடுக்கணும்ப்பா, பயப்பட வேண்டாம். அதே மாதிரி கல்யாண காரியம் என்ன திசை காமிக்கிறனாயா ஏனான்னு வந்து விட்டுட்டு அப்புறம் என்னை வந்து சொல்லக்கூடாது. புரியுதா? அது போக நீ நினைச்சபடியே தசை காமிக்க முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். புரியுதா? அப்படி போக்குவரத்துல இதை வச்சுக்கோ. அதே மாதிரி அவனுக்கும் எந்த வந்து எஞ்சல் இல்லாம கூட வந்து நிற்கணும். அள்ளி பெருக்கி இல்லாமா அள்ளி பெருக்கி அம்பாரம் போட்டு தேவட்டினுடைய தங்க வளர்த்து தகிரிமனையில் அத்தனை சிக்கலுக்கு இந்த தைக்குள்ளவே விட தரப்போம். தைக்குள்ள விட கொடுத்து தங்கத்தை ஓட்டி இந்த திருநாள் அன்னைக்கு என்ன கோபுர கவசம் பண்ணுவா மின்னுச்சார. இப்போ ஒரு காரியத்தை நினைச்சு நிக்கிற வரம்போ கூட வரம்போ சவால் போடுறாங்க. சவாலுக்கு விட கொடுக்க முடியல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறியா தாயி? சூது நடக்குது, இந்த சூதுலையும் மீள முடியல. என்னமோ நடக்குது ஏதோ நடக்குதுன்னு பயத்துட்டு நிக்கிறியாயா? மங்கிலியும் தடுமாறிட்டு நிக்குது, பட்டியும் தடுமாறிட்டு நிக்குது. இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? இல்லையா தாயி? பயப்படாத. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறாயா ஒன்று சேர்த்து போடலாம் கம்பு. புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு பொண்ணாதான் இடைஞ்சல். புரிஞ்சுதா? அந்த இடைஞ்சல்னால அவன் 2 பக்கம் தவளடி வாங்கிட்டு நிக்கிறான். இங்க பண்றதா அங்க பண்றதான்னு. நீயும் ஆரம்பத்துல கொஞ்சம் எல்லாம் கச்சா முச்சான்னு போயிடுது. இல்லையா? உனக்கு நீயும் இல்லையாயா? இங்க எல்லா நாள் இருக்குமே தான் சொல்றேன். வாழ்க்கைன்னு அப்ப புரியுதா? புரியுதான்னு கேட்க. ஒண்ணு பயப்படாதியா? அதெல்லாம் நான் இருக்கிற இந்த திருவிழாவுக்குள்ள நீ பட்டியல கொண்டு சேர்த்து இதே பட்டியல் நிறுத்திக்காது. போதுமா? அந்த ரகசியத்தை உடைக்க மாட்டேன் போ. ஐயா அந்த கருப்பு போட்டியில சில காரியமெல்லாம் கை கூடாத வந்து நின்று இருக்கிறியா? ஐயா இன்னைக்கு எந்த முகம் போனாலுமே கையுட்டே நிக்குது. இது விட கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. இல்லையா? கொடுத்ததும் சரி வாங்கினதும் சரி நீ பட்டி அத்தனை இன்னைக்கு ஏனோ நானான்னு போய் நிக்கிறப்பா. இன்னைக்கு பட்டிக்குள்ளார சில காரியமும் கை கூடாம நிக்குது. இந்த சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்து உள்ள வந்து அக்னியா கும்பிட்டு நிக்கிற. புரிஞ்சுதா? உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. தங்கத்தே ரோட்டி காமிக்கிற தகிரிமனையில் புரிஞ்சுதா? மீட்டு கொடுத்தார மாட்டியும் கொடுத்தார. கருப்பை கூடவே வர்ற என்ன நடக்குதுன்னு பாரு. இது அதிசயம். புரியுதா? அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியே தங்கா. இல்லையா? இன்னைக்கு பட்டி முடக்கி போட்டாங்க, இல்லத்தையும் முடக்கி போட்டாங்க, மீனம் மட்டும் போச்சு. இல்லையா? அது போக மனசு முன்னாலும் சரி உடம்பு ரீதியாவும் சரி இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது. இது எங்கெங்கேயோ போய் முயற்சி பண்ணி போட்ட நடந்து பண்ண முடியல. எனக்கு உள்ள நீ நம்பி வந்து நிக்கிறேன். இல்லையா? அடியா எதை பத்தி கவலைப்படக்கூடாது. இந்த பாலத்துக்கு வந்து நம்பி வந்துட்டேன். தாய் தப்புன்னு கூட நான் வர தயார். புரிஞ்சுதா? அத்தனை மொழி கட்டி நீ போடலாம். சவாலுக்கு விட கொடுத்தரலாம். கைப்பற்றி கொடுத்தரலாம். போதுமா? 11ஆவது நாள் வண்டியிலும் சந்தனமா மீஸ் காமிக்கிறோம். போதுமா? தாயே தாங்கியா தாங்க தேர் ஓட்டிடலாமா? தாயே உடைக்கிறதா மறைச்சு பேசிட்டா. ஒரு பூமி ஒண்ணு வாங்கலாம். அந்த பூமி பக்கத்திலேயே வருது. அந்த பூமி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு தாய் வாங்கி போடணும். இல்லைன்னா வேற ஒருத்தர் முடிச்சுடுவாங்க. முடிஞ்ச தாயி அது விலையை முன்ன பின்ன பார்க்காத. ஏன்னா இணையடா வாங்கி போடு. என்ன ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது தொழிலுக்கு ரொம்ப சீரும் சிறப்புமா செல்வாக்கா இருக்குமாயா? இன்னைக்கு அவன் கஷ்டப்பட்டு இருக்கிற நீ நினைச்சு நிக்காத. புரிஞ்சுதா? உனக்கு வந்து தங்கத்தே ஓட்ட வேண்டியது எம்பொறுப்பு. பயப்பட வேண்டாம். அது போக இல்லத்துக்குள்ள கொஞ்சம் போக ரொம்ப படுறீங்க. உடலையா தாயி? அப்புறம் எப்படி கச்சா முச்சா நடக்குதுன்னு மனசுல போட்டு புலம்பிட்டு நிக்கிற. உடலையா? அதெல்லாம் பயப்படாதியா? நீ என்னைக்கு பட்டிக்குள்ள வந்து பூந்துக்கும் அன்னையிலிருந்து நீ நல்லா தானே வச்சிருக்கிற. அதே மாதிரி மங்கிலியா என்னென்னமோ நடக்க வேண்டியது காப்பாத்தி கொடுத்துருக்குன்னா இல்லையா?
கும்பிட்ட தேவாதையும் கைவிட்டுடுது, போன மருத்துவம் கைவிட்டுடுது. எல்லாம் இந்த சூழ்நிலை என்னை நம்பி பார்த்து நின்ன இன்னைக்கு அவன் உயிரை காப்பாற்றி அவனை நல்லதும் பண்ணிச்ச. பயப்பட வேண்டாம், அள்ளி படியாந்து போடலாம். தேங்காய் பருப்பு வச்சுக்கிறியா, அதுல மூட்டை மூட்டை அடிக்க வச்சுக்கிறியா போட்டோன்னு புரிஞ்சுதா? விலை கம்மியாயிருமாயா, மனம் தட்டி விடு, ஒன்னும் பயப்பட வேண்டாம். எல்லாம் எல்லாரும் பங்கம் இல்லாம கொஞ்சம் ஏறுதாயா, இப்போ முடிச்சு கொடுத்தாரு. வேற என்ன வேணும்? பத்திரம் வச்சுக்கோ, படிப்பு முறைக்கு பயப்படாத. கருப்ப கூட வந்து நிக்கிற, நீ நினைச்சபடியே முடிச்சுட்டாரு. போதுமா? ஏதோ சத்திய வாக்கு 1000 நடுங்கள் கூட வந்தாலே தடுங்கள் இல்லாத உன்ற காரியம் அத்தனையுமே நடத்தி தந்தாரு. போதுமா? போதுமா தாயி? இந்தா குறும் பண்றான் பாரு, ஆங்கன்னு அவனுக்கு தலைவேசி தடி வாச்சோம். அடியா நில குழஞ்சு வந்து நிக்கிறிய இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று இந்த கத்தி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி துள்ள வெட்டுறாங்கப்பா. புரியுதா புரியலையா? இன்னைக்கு இல்ல மத்திரையும் தருமாறி போச்சு, வருமான ரீதியாவும் தருமாறி நிக்குது, செல்வாக்கும் இன்னைக்கு இறந்து நிக்கிற. கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது. மரபுல சொல்ல வேண்டியதான், இந்த அநியாயத்துக்கு கத்தனைக்கு விட கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். நான் இருக்கிற அதை வீங்கணிக்க வேண்டியது வீங்கணிச்செல்லாம் கொண்டு வந்து சேர்த்த வேண்டியது சேர்த்து போடுற, உனக்கு கைப்பற்றி கொடுக்க வேண்டியது எப்போது. கோர்ட்டு கச்சேரி பில்லுங்க நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? நல்ல தீர்ப்பு கொடுத்துடலாமாயா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். விட்ட காசு மீட்டு தந்துடுறேன்ட்டு இல்ல, அதெல்லாம் பயப்பட வேண்டாம். போ, உனக்கு நல்ல செய்தி வருது. அது போக இல்ல வேணுமா? 8 நாளுக்குள்ள அமைச்சு கொடுத்தாரு. 8 நாளுக்குள்ள தேசம் காமிக்கிறோம். அந்த இடத்துல உன்னை உட்கார வச்சாங்க. அது போக தகப்பனோட கேட்கறியா? கடக்கூர்ல நிக்குதப்பா, கடக்கூர்ல நிக்குது. உசரை காப்பாத்தி போக வேண்டிய நேரம் உசரப்ப காப்பாத்தி நிறுத்தி இருக்கிற. ஆனா அப்பயும் அமதுதான் விட மாட்டேங்கிறானே. அமாவாசை வரைக்கும் நீ பாத்துக்கிறியா? அமாவாசைக்கு மேல நான் பாத்துக்கிறேன். சரி சரி, காப்பாற்றி போடல. புரிஞ்சுதா? மீட்டு கொடுத்தனாயா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். வருமானத்தை காமிக்கிறேன் என் பட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம். ஆனா வருமானம் செலவு பண்ணி காட்டும். சரி, இதுல இருந்து மாற்றி தந்துட்டுமா? அப்பதான் உனக்கு கோடி சொன்னா பொழைக்க வைப்பேன். புரியுதா? அத்தனை சோதனையும் நீ பாஸ் ஆகித்தான் நிக்கிறியா? புரிஞ்சுட்டியா? உன்னை போடாத சோதனையா நானே அத்தனை சோதனையும் போட்டு நானே துணைன்னு வந்து என்ற தங்கமும் நீயும் தான் நிக்கிற. புரிஞ்சுதா? பயப்படாத. பூந்தேர் ஓட்டி போடலாம். தங்க வளம் கலந்து கொடுக்குற நேரம் வந்துருச்சு. தேசிய காமிச்சிடலாம். இதை வந்து பத்திரம் வச்சுக்கணும். ஓ வர்றப்போ என்ன பண்ணா சமாளிக்க முடியலையா? என்னென்னமோ நடக்குது என்ற தங்கத்துக்கு. இல்லையா தாயி? பயப்படாதியாயா, என்னை நம்பி வந்துட்டீங்களா? இன்னைக்கு எல்லாம் முள்ளும் போதரமா கிடக்குது. கருக்கு விருக்குன்னு பயத்தோட இல்லையா? கருக்கு விருக்குன்னு பயத்தோட என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு நிக்கிறியா? அலை எதுவும் நடக்காது. நான் என்னை நம்பி வந்துட்டீங்களா? உன்ற வட்டி இன்னைக்கு முள்ளும் போதரமா கிடக்குது. பூந்தே ரொட்டி காமிக்கிறேன். புரிஞ்சுதா? அதெல்லாம் எந்த அதெல்லாம் நீக்கி உன்ற வட்டியை வாழ வச்சு கொடுக்க வேண்டியது எங்களுக்கும் சிக்கல் வராது. போதுமா? சிக்கலை நீ கொடுத்தா குறையும் நீ கொடுத்தா மனவெல்லாம் சொல்லுங்க. புரிஞ்சுதா? போதுமா? சத்தியவா போவா அங்காப்ப வந்து நிக்கிறிய என்றது அங்கா இன்னைக்கு நல்ல படுகளை சாஞ்சி நிக்குதாயா? உண்டாலியா தாயி? இல்லத்துக்குள்ள எல்லாம் கைப்பற்ற வேண்டியதெல்லாம் நீ கைவிட்டு போய் நிக்குது. மரபெல்லாம் சொல்றேன். உண்டாலியா தாயி? அது போக என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு சொல்லி கருக்கு குறுக்குன்னு பயந்து என்றது அங்க இதனால கேவலம் ஆயிடுமா அப்படின்னு பயந்து வந்து நிக்கிறியா? கேவலம் இல்லாம கையில ஒப்படைக்கிறேன். போதுமா தாயி? அது போக வருமான ரீதியம் அப்படித்தான். ஒரு பணம் வந்தா 10 பணம் தெண்டமாகுதாயா? இல்லத்துக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்ட தூரியாட்டம் தாயி. நிம்மதியாவே இருக்க முடியல. புரிஞ்சுதா தாயி? அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நடத்தி கொடுத்தாரு. சொல்லுங்க. புரிஞ்சுதா? பத்திரம் அத்தனை வெறுபட்டியா நிக்குதாயா? இல்ல அத்தனை தருமாறி போய் நிக்குதாயா?
வருமான ரீதியாவும் சிக்கலு, உள்ள ரீதியாவும் சிக்கலு, ஓரியாட்டா தூரியாட்டா பட்டி அத்தனை நீ படுகம் சாஞ்சி நிக்குதுன்றதாங்க தாயி காலாமரமாட்ட தலைஞ்சு இந்த பட்டி நீ கலங்கூலமா போய் 3 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சாயா. நீ நிக்கிறது சோறுல விஷத்தை முடிச்சு வேடிக்கை பார்க்கறியாயா. உடலையா தாயி நித்த போர்னாய்ஸுங்கிற மாதிரி நீ தினம் கண்ட போர்னாய்ஸ் இல்லையா. அந்த சமாளிக்க முடியாத வந்து பட்டியல் இருந்து இதுக்கு விட கூட வந்து கேட்டு நிக்கிறியாயா. உள்ளுக்கு ரொம்ப வேலையை வச்சுட்டான் ஆயா. ஒரு வட்டி முடங்கி இன்னைக்கு 3 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சுட்டாயி. இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான்னு நிக்குது தாயி. நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுதி பார்த்த ஒரு பக்கம் கை கொடுக்கல கணக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறியாயா. இன்னைக்கே வர்ற இந்த இல்லத்தை சுத்தவத்துக்கு போய் நான் வந்து விளையாட்டு வரனாயா. நான் வர்றது கடையான சந்தனமும் ஜவ்வாதுமும் உன்ற வட்டிக்குள்ள வாசம் வரு உன்ற வேட்டக்கார உழைப்பான் புரியுதா. வந்து ஒரு விளாவை வட்டிட்டு வர சட்டிப்பானையெல்லாம் கீழே உழுகுதுன்னு பயந்துட்டு நிக்க கூடாது புரிஞ்சுதா. நான் நிக்கிறனாயா விளையாண்டு இன்னைக்கே கட்ட உடைக்கிற பங்கத்தாயை போட்டு காமிக்கிறேன். வா பத்திரம் வச்சுக்கிற அடியா தாயி. காரியத்தை முடிச்சிடலாமா, காரியத்தை முடிச்சிடலாமா. நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சப்பா. அத்தனை முயற்சி வீணாவே போய் நிக்குது. இதுல என்ன குறை ஏது குறை தெரியாம முடிச்சுட்டு நிக்கிற. எந்த குறையும் இல்லை. அவன் அதை சொல்றான் இதை சொல்றான் பயந்துட்டு நிக்க வேண்டாம். அதுல எந்த குறையும் கால நேரம் வக்கரிச்சுட்டு நிக்குது. அதை மாத்தி உன்ற காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். தொழில் ரீதியாகவும் வந்துடுறேன், மன ரீதியாகவும் வந்துடுறேன். போதுமா நான் காமிக்கிறேன்ப்பா முடிச்சு போடலாம். அப்படி இதை பத்திரமா வச்சுக்க. ஓவரம் அடியா தாயி கங்கண காரியம் உத்தரவு கேட்டு வந்து நிக்குதுன்றதாங்க இல்லையா. யாராரா என்னென்னமோ சொல்றாங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்னு பயந்துட்டு வந்து நிக்கிற. பாத்தியா எத்தனை பேருக்கு காரியத்தை நடத்தி இருக்கிறேன்னு நடத்தி போடலாம். புதுசாக எசி நான் காமிக்கிறேன் போய் கட்டி போட்டு வந்துரு புரிஞ்சுதா. பயப்பட வேண்டாமாயா. காரிய கைக்குள்ளரையும் காரியத்தை முடிச்சு கொடுக்கறாங்க. அது போக சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறேன். நான் இருக்கிறேன் போ பயப்படாது போ. அந்த வா பத்திரமா வச்சுக்க. வாதாய் செலவுக்கு தயாரா வை. தை மாசம் கொட்டு முளை போட்டுருவோம். ஒன்னா தாயி சோ அக்கடி முழுங்கி வேடிக்கை பாக்குறியே. அக்கடி முழுங்கி வேடிக்கை பாக்குறியே உண்டாலையா தாயி. நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கிறனோ அதே மாதிரி உன்ற இல்லமும் புத்தந்தாய் தத்தளிச்சுட்டு நிக்குதாயா. உண்டாலையா. ஒரு பணம் வந்தா 9 பணம் கண்டா இல்ல மத்திரி பழுகம் சாஞ்சி நிக்குது. தொட்டதெல்லாம் நட்டா இது உண்டாலையா தாயி. தலைக்கு மேல சுமை. இந்த சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல. 4ஆவதுலயும் இன்னைக்கு பட்டி அலங்கோலமா நிக்குது. மரபொல்லாம் பேசிட்டு வர இதெல்லாம் மீட்டு என் பட்டி கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு தாயி. எங்கெங்கயோ போகுதாயா. பயப்படாத மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா பாருங்க கட்ட உடைக்கிறாயா. கட்ட உடைச்சு சிலதை மாட்டு நீ அமைதியா இருக்கும் புரியுதா. அங்க சில காரியங்கள்லாம் நடக்கு. நீ வாட்டு கொண்டு தெரியாத மாதிரி நில்லு ஜெயிச்சு போங்க. மரபொல்ல சொல்லு புரிஞ்சுதா. பத்திரம் வச்சு இந்த கருப்பம் இல்ல அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் அந்த இடத்துல ஆகிக்குமே இல்லையா. இனிமனை மறக்காம வந்து கையெழுதி செய்யாயா. நானும் உனக்கு பக்கத்துலயா தான் இருந்து வந்துட்டு இருக்கிறேன். ஒண்ணு பயப்பட வேண்டாம். ஏன்னா அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன்னு அவசரப்படாத. கை கழுவு சித்திரத்துல கல்வி இல்லாமையா. சொத்து மறுபடியும் வாங்க முடியுமா. அது பிரச்சனை நான் பார்த்துக்க. நீயே கவலைப்படுற. ஆன வருது போன வருது பேய் வருதுன்னா அப்ப நானே போனேங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல தகுதி மாதிரி வருமானத்தை போதுமா. எல்லாருமே அது ரசப்போட்டு குடிச்சுக்கோ. என்னதாயி அடியா நிலமுளைச்சு வந்து நிக்கிறானே உண்டல்லையா அடியா. அதை கொட்டி போக இன்னைக்கு எந்த விதத்திலும் காரியமே கைகூட மாட்டேங்குது. 4ஆவது தலைக்கு மேல சுமை சேர்ந்து நிக்குது. சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல. குடும்பம் வந்து கேட்டுட்டு இல்ல ரீதியாவும் சரி உள்ள ரீதியாவும் சரி இல்லையா. மரபெல்லாம் பேசிட்டு வர இது நல்லபடியா சாதிச்சு அந்த இடத்துல நான் ஜெயிச்சாகணும்னு வந்து கேட்டுட்டு ஜெயிச்செல்லாம் ஒன்னும் பயப்பட வேண்டாம். சில திசை காமிக்கிறாயா. அந்த திசை பிரகாரம் சொப்பனத்தை வந்து சொல்றேன். சொப்பனத்தை வந்து சொல்றேன். அது பிரகாரம் போ உன்ற காரியத்தை கைவிட்டி கொடுத்தாரு. போதுமா. நீ நினைச்சபடியே முடிச்சு போதுமா. மரபுள்ள சொல்லி புரிச்சுட்டியா. ஓ அன்னைக்கு போல போ தாயி. இல்லதாயி எதுவுமே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறீங்க.
ஏமாந்த குலம் பொழைச்சிருச்சாயா? கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு நம்பி ஏமாந்து இன்னைக்கு சவால் போடுது இல்லையா? மரபெல்லாம் பேசிக்குவார். அந்த சவால் போட்டதை எனக்கு எந்த விதத்திலும் வில்லகம் இல்லாம எனக்கு ஒப்படைன்னு வந்து கேட்டு இல்லையா? தாயி புரியுமா? ஏமாறுறது சரி, பயப்படாத. நான் இருக்கிற நாயா எல்லாரும் பங்கம் பண்ணாம நீ நினைச்சபடியே கொண்டு ஒப்படைக்கணும். காரணம் அந்த காரியத்தை அங்கெல்லாம் நடக்கு. நீ பாட்டுக்கு அமைதியா நிக்கணும். புரிஞ்சுதா? பாதார விதத்துல உள்காட்டிடலாம். பத்திரம் வச்சுக்கோ. வரும்போ ஒண்டி கட்டுல நிக்கிறடா. ஒன்னாளுக்கு நோவு நொடி இல்ல சிக்கலு இப்படி பல குழப்பத்தில் வந்து நிக்கிறியாயா? பயப்பட வேண்டாமாயா? இன்னைக்கு கட்டு உடைக்க. புரிஞ்சுதா? உங்க நோவு நொடிக்கு விட கொடுக்குறேன், உங்க இல்லத்துக்கும் விட கொடுக்குறேன். சிலதெல்லாம் மறைச்சுதான் பேசுவேன். உடைச்சு பேசிட்டுமா? ரத்த ரத்தமா காமிக்கிறாயா? உண்டா இல்லையா? அதே மாதிரி உடம்பு ரீதியாகவும் வயிற்று ரீதியாகவும் சில குழப்பம் உண்டா இல்லையா? மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாதையும் பார்த்தாச்சு, மந்திரத்தையும் பார்த்தாச்சு. நல்லது பண்ண முடியல. இதை நல்லது பண்ணி கொடு, எனக்கு ஒரு பேர் வழக்கு வை அப்படின்னு வந்து கேட்டுக்கிறியாயா? தாயி காளியாயி சுடுகாட்டு காளி பட்டிக்குள்ள விளையாண்டு வந்துட்டு இருக்கிறா. புரிஞ்சுதா? அவ தான் சிக்கல் பண்ணிட்டு இருக்கிறா. அவளை எடுத்து என்ற மாத பொருளை போட்டு அமுத்தி உன்ற வட்டியை பூத்துக்குழுக்கு நந்தவனமா போயிட்டு நல்லது பண்ணி கொடுத்துறனாயா? புரிஞ்சா தாயி? தாயி உன்னை காசு பணத்தை தொலைக்காதீங்க. என்னை நம்பி நில்லு. பத்திரமா வச்சுக்கா. போவாங்க அப்படியே போயிருந்தாங்க.